கொஞ்சம் கொஞ்சமா அனைத்து கதாபாத்திரங்களுமே சுயநலமா நடந்துக்கிறாங்களா? இல்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து மத்தவங்கள பத்தி யோசிக்காம, மத்தவங்களுக்கு ஏத்து இவங்களே முடிவு எடுக்குறாங்களா? அப்படிங்கிறது தெரியவே இல்ல மகாநதி சீரியல்ல. ஒரு பக்கம் வீக்கா ஃபேன்ஸ் விஜய், காவேரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தனித்தனியா ஃபேன்ஸா இப்ப மாற ஆரம்பிக்கிறாங்க. விஜய் ஃபேன்ஸ், காவேரி ஃபேன்ஸ்ன்னு பாதி பேர் இப்ப மாற ஆரம்பிக்கிறதுக்கான காரணமே என்னன்னா, விஜயும், காவேரியும் காதல 2 பேரும் வெளிப்படுத்தினாலும் கூட பல நேரங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து விஜய் வேற விதமான ஒரு சிந்தனையில இருக்கார். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வந்து ஒரு வீட வாங்கி குடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கிஃப்ட் எல்லாம் குடுத்து நம்ம வந்து நம்ம காதல வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா மனசுக்குள்ளார இவர் வந்து வெண்ணிலாவ வந்து லைட்டா நினைக்கிற மாரி, யோசிக்கிற மாரி காட்சிகள காமிச்சுட்டாங்க. வெண்ணிலாவுடைய புகைப்படத்த கூட வந்து இவரால டெலீட் பண்ண முடியல. டெலீட் பண்ணலான்னு போயிட்டு அப்புறம் வேணான்னு விட்டாரு. அந்த அளவுக்கு மனசு வராம மனசுக்குள்ள என்ன ஒரு பழைய ஆறாத வடுவா வந்து அது இருக்கு அப்படிங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்னைக்கு வேணாலும் வெண்ணிலா வந்தா திருப்பி ஒரு பல்டி அடிப்பாரா? இல்ல வந்து குழப்பத்துக்குள்ளாகி வெண்ணிலாவா, காவேரியான்னு யோசிக்க போறாராங்கிறது தெரியலங்கிற மாரி ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீரியல்ல இப்ப நிவின போட்டு பந்து விளையாடுற மாதிரி 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் சொல்றாரு. 12 மாசத்துல கான்ட்ராக்ட் முடிஞ்சிரும்ன்ட்டு. இந்த பக்கம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யமுனா நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, பொன்னியம்மன் கோயிலுக்கு வரேன். வந்துட்டு நீ என்ன பண்ண ஒரு மாழைய மாத்தி ஒரு கல்யாணத்த பண்ணி விட்டுருங்கிறாங்க. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் எப்படி வந்து ஒரு விளங்குற மாரி இருக்கும். சரி எல்லா சீரியலையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னாலும், உங்கள காதலிக்கிற பையன நீ வந்து என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சு, அவர் வந்து நீங்களும் முன்னாடி காதலிச்சுட்டு இப்போ சொல்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஸோ அத வந்து இப்ப செஞ்சுட்டு வந்து பாவம் அவ உயிர் ரொம்ப முக்கியம். அவ உயிர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறலாம் கிறுக்குத்தனமான ஒரு விஷயம் மாரி தெரியுது. கேட்கறதுக்கே நமக்கு சரி, பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப அநாயகமான விஷயமா இருக்கு. இந்த மாரி சுயநலமா இவங்க போயிட்டு இருக்கிறதுக்கும், ஆனா கதை இப்போ வேகமா கட 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 கடன்னு வந்து இந்த பக்கம் வெண்ணிலாவ காப்பாத்தி கண்டுபிடிச்சு கூட்டு வராங்கிறதும், இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிவினுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணத்த பண்ணி வைக்கிறாங்கிறதும், கடைசி நிமிஷத்துல இப்ப வந்து பர்த்டேக்கப்ப காவேரியுடைய பிறந்த நாளுக்கு அப்ப ஒரு வீட்டை கொடுத்து இவர் லவ்வ சொல்லிடலான்னு இருக்கிறதும், இந்த எல்லா குளறுபடிகளும் சேர்ந்து சீக்கிரமாவே முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாரி சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சீரியலை ஒரு வேளை முடிக்க போறாங்க அப்படின்னா வந்து, அதுக்கு கரெக்டான முடிவா என்ன இருக்கலாம் அப்படின்னா, யமுனாவையும் நிவினையும் சேர்த்து வைக்கிறது. குமரனுக்கு 2, 3 சீரியல் கிடைச்சு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு பெரிய ஆக்டர் ஆகி இவங்களுக்கு கஷ்ட காலங்கள் எல்லாமே வந்து ஓஞ்சிடுறது குடும்பத்துக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்ததுக்கு பிறகும் வெண்ணிலாவோட குடும்பத்தை அடிச்சு துரத்துனது எல்லாமே அன்பரசு தான் அப்படின்னு தெரிஞ்சு அவரை வந்து 4 கொட்டு கொட்டி அவரை வீட்டை விட்டு துரத்தி அஜய் ராகினியும் வீட்டை விட்டு துரத்துனதுக்கு பிறகு ராகினியும் அஜயும் பிரியறதும் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெண்ணிலாவை எனக்கு திருப்பி பார்த்தாலும் எந்த ஒரு எண்ணமும் தோணலை, எனக்கு மனசெல்லாம் நீ தான் இருக்க, நீ மட்டும் தான் இருக்கணும், அவளை பார்த்த அப்புறம் தான் இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு உன் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு விஜய் சொல்ல, இந்த கான்ட்ராக்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் கான்ட்ராக்ட் இல்லாமலே ஒன்றா வாழ்கிறதோட இந்த சீரியலை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தா இன்னொரு 1.5 மாதத்துல இந்த சீரியல் முடிஞ்சிருமா அப்படின்னா முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து ஒரு வேளை டிஆர்பி நல்லா போகுது, இல்லை ஒரு வேளை வந்து இந்த கதையில் இன்னும் வேறு ஏதாவது கொண்டு போகிறான்னு இழுத்தாதான் உண்டு. அப்படி இழுக்கணும் அப்படின்னா கதையை ஏன் இவ்வளோ அவசரமாக கொண்டு போகணுங்கிற கேள்வியும் வருது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த சீரியலை முடிச்சா ஓகேவா இல்லை முடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.